அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எள்ளு பொடி தான். இப்போ எள்ளு பொடி வந்து வெரி ஈஸியாக சிம்பிளாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் பொடி வகைகள் நிறைய நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில். அந்த வகையில் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த எள்ளு பொடி வந்து நம்ம இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். வெரி ஈஸியாக அண்ட் சிம்பிளாக. அப்புறம் வந்து நம்ம பட்டை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம். காரம் எப்படி நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் 30-40 போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும். இதோடைய மெஷர்மெண்ட் வந்து உளுந்து, கடலப்பருப்பு இது மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் ஒன்று தான். 2 கப்பு, ஒரு 2 டம்ளர் அளவோ இல்லை கப் அளவோ ஏதோ உங்கள் பாத்திரம் எதுலையோ 2 அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதே கப்பில் ஒரு அளவுக்கு கடலப்பருப்பு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஆனால் 1 by 1 தான் நீங்கள் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கரிஞ்சு போடாது. அந்த உளுந்து 2 கப் எடுத்தாலும் 1 கப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பை போட்டு வறுத்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பொரிஞ்சு சூப்பராக வரும். நம்ம ஊற்றி கொஞ்சமான எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இதை வறுக்க போகிறோம். ட்ரையில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் சிகப்பாக அப்படியே பொன்னிறமாக அழகாக வர அளவுக்கு நீங்கள் கை விடாமல் கிண்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் கை விட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் கருவை விட்டுறாதீங்க, அப்படின்னா கொஞ்சம் கருகி போயிடும். அதே போல் நம்ம இப்போ உளுந்து வறுத்து எடுத்தாச்சு, கடலப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அதுலேயே நம்ம இன்றைக்கி எள்ளு எடுத்து வறுத்து எடுக்கிறோம். எள்ளு மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுத்துருங்க. 2 கிளறி விட்டிங்கன்னு சொன்னாக்கா 2 தடவை கிளறி விட்டாலே அது பொரிஞ்சு வரும். அப்போவே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கசந்து போயிடும். கருவேப்பிலை உங்களுக்கு தேர்ந்தாற் போல் நீங்கள் கருவேப்பிலை வந்து நம்ம கணக்கே சொல்ல முடியாது, எவ்வளோலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. கருவேப்பிலை வாசனை வரும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு அதே மாதிரி 2 பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு நான் அதில் சேர்த்துருக்கேன். இதே போல் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை போட்டு அரைச்சி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் மச்.